மக்களே, நம்ம இந்த நேருக்கு நேர மோதுற எதிரிய கூட நம்பலாம், சரிங்களா? ஏன்னா அவன் எதிரி தான். இங்க மூஞ்சைக்கு நேரம் தான் அவனோட வார்த்தைகளும் சரி, அவனோட நடத்தைகளும் சரி இருக்கு. ஆனா நல்லா பழகி முதுகுல குத்துறவங்க எதிரிகள் அல்ல, துரோகிகள். ஸோ ஜாக்லின் அப்படிப்பட்டவங்க. சின்ன ஒரு உதாரணம் ஒன்று, பிக் பாஸ் 7 தமிழ்ல மாயா பிரதீப் பண்ணனிய முதல் 4 கிழமைகளும் அவங்களை எதிர்த்து, பிரதீப்பை எதிர்த்து மாயாவாலையும் சரி, மாயாவோட அந்த கூட்டம் பூர்ணிமா, நிக்சன், ஜோவிகா, இந்த கூட்டத்தாலையும் சரி பிரதீப்பை எதுவுமே பண்ண முடியல. அப்ப 5வது வீக் பிரதீப்போட அண்ணா அப்படின்னு சொல்லி எல்போல கிஸ் பண்ணி, நீ தான் டைட்டில் வின்னர், நீ டைட்டில வச்சுக்கோ, நான் 50 லட்சத்தை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான டயலாக சொல்லி நீ தான் வின்னர் அப்படின்னு பாராட்டி அவர் கூட இருந்து கடைசி வெள்ளிக்கிழமை அவருக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்ப பண்ணதே அந்த மாயாவோட அந்த கூட்டம், சரிங்களா? இப்போ இந்த ஜாக்லின் விளையாடுற கேம் அதை விட மிகவும் மோசமான ஒரு கேம். என்ன, அங்க பிரதீப் அவர்களுக்கு அப்படி ஒரு துரோகம் நடக்க அங்க ஹோஸ்டா இருந்தவர் மாயாக்கு சொம்பு தூக்குனாரு கமல்ஹாசன் அவர்கள். அதனால மாயாவோட திட்டம் பலிச்சது. இங்க சேதுபதி அண்ணா அவர்கள் அவர்கிட்ட செருப்படிதான் கிடைக்கும் இப்படியான குப்பையான பொய்யான விடயங்கள் பண்ணா. அப்ப அதனாலேயே இந்த ஜாக்லினோட திட்டங்கள் சேது அண்ணாட்ட எடுபடல. மற்றபடி மாயா வர்சஸ் ஜாக்லின் அப்படின்னு வந்தா கண்டிப்பா மாயாவை ஜாக்லின் ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. எதில் அப்படின்னா விசத்தன்மை இல்லை. அந்த அளவுக்கு ஜாக்லின் துரோகி, வேற எதுவுமே இல்லை. ஜாக்லின் விளையாடுறது ஒரு தப்பான ஆட்டம், அது எங்கேயுமே எடுபடக்கூடாது. இப்ப நம்ம தமிழ் ஷோக்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, நிறைய விடயங்கள் இருக்கு. சர்வைவர் அப்படி என்பது ஆங்கிலத்திலையும் சரி, ஹிந்திலையும் சரி, வேற வேற பெயர்கள்ல வந்தாலும் மாம்பெரும் வெற்றி பெற்றது சர்வைவர் ஷோவோட இது முதுகுல குத்தி சர்வைவ் பண்றதுதான். ஆனா தமிழ்ல மட்டும் படுதோல்வி. அதுல டைட்டில் வின் பண்ணவங்களுக்கு மக்கள் செருப்படி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியில தலகாட்டே இல்லை. ஏன்னா அந்த முதுகுல குத்துற ஆட்டம், கூட இருந்து குழி பறிக்கிறது நம்ம தமிழ் மக்களுக்கு பிடிக்கல. இங்க இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல ஜாக்லினோட ஆட்டம் அப்படித்தான், மிகவும் கீழ்த்தரமான ஒரு ஆட்டம். இந்த ஜாக்லின் தான் முத்துக்குமரன் அவர்களை பத்தி மனசாட்சியே இல்லாம அவருடைய நடுத்தர வர்க்கம், அவருடைய ஏழ்மை, அந்த மனுஷன் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு தூரம் வெளியோட சொல்றாரு. அதை பார்த்த பல பேர் அழுதார்கள். ஆனா இந்த அம்மா அதே வீக் மொட்டை கடதாசி எழுதைக்குள்ள இவர் நடுத்தர வர்க்கம், ஏழை அப்படின்றத வச்சு விளையாடுறாரு. அடுத்தது அவர் விதிமீறாம இவர் விதிமீறினாரு, பல நாள் திருடன் அப்படின்ற மாதிரி அந்த ஈவி ரெக்கம் மனசாட்சி என்ற ஒன்னே இல்லாம இந்த ஜாக்லின் 50 லட்சம் காசுக்காக அப்படியான வார்த்தைகளை பாவித்திருக்க. இவ்வளத்துக்கும் அந்த ஜாக்லின் அதற்கு முதல் அழுதோன்றிக்குள்ள முத்துதான் பல தடவை மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு, உதவி செஞ்சிருப்பாரு. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு அந்த வெறும் 50 லட்சத்துக்காக, மனுஷனோட நல்ல குணமா 50 லட்சம் குணம் தான் முக்கியம். அதான் வெறும் 50 லட்சம் என்ன, சரிங்களா? சோ அப்ப அந்த 50 லட்சத்துக்காக அப்படி ஒரு கடிதத்தை எழுதி முத்துக்குமரன் அவர்களை ஒரு தப்பான ஒரு நபரா காமிக்க ட்ரை பண்ண ஒரு ஆள் தான் இந்த ஜாக்லின், சரியா? அதுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த வீக்கெண்ட்ல எங்க விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிடுவாங்களோன்னு பயந்து உடனே நான் தான் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி நடிக்கும், சரிங்களா? இவ்வளவு ஒரு வன்மம் பிடிச்ச ஒரு கேவலமான ஆட்டம் ஆடுகின்ற ஒரு நபர் தான் இந்த ஜாக்லின். அதுக்கப்புறம் பச்சோந்தி நிறம் மாறுறதை விட மிக வேகமாக நிறம் மாறி ஒருத்தரோட பழகி அந்த ஆளை முதுகுல குத்தி வெளியில் அனுப்புற ஒரு ஆள் தான் இந்த ஜாக்லின். அந்த அம்மா நட்புக்கும் உண்மையா இல்லை, எந்த உறவுக்கும் உண்மையா இல்லை. இந்த ஷோ பத்தி தான் சொல்றேன், வெளியில என்னன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த ஷோல உதவாது, சரிங்களா? அவங்களுடைய ஆட்டமும் சரி, அவங்க இந்த இவ்வளவு நாள் வந்ததே டிவியோட சப்போர்ட் தான். சாச்சனா அவர்கள் விடயத்துல கூட இந்த ஜாக்லின் எப்படி ஒரு போட்டியாளர்களை வெளியில அனுப்புதுன்னா, அந்த போட்டியாளர்களோட மனசை குழப்பி அவங்கள கட்ட வச்சு மக்களிடம் அவங்கள ஒரு நெகட்டிவிட்டியா காமிச்சு வெளியில அனுப்புறாங்க. இது அவங்க மட்டும் ஆடி இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஓகே எல்லாருமே கேம் ஆடுறாங்க, தப்பான ஆட்டம் தான், ஆனா அது ஒரு கேம் பார்த்துக்கலாம். ஆனா இவங்க ஃபுல்லா டிவியோட சப்போர்ட் தான். இந்த அம்மா பண்ற பித்தலாட்டங்கள் கட் பண்ணி எடிட் பண்ணி இவங்க யாரை குறி வைக்கிறாங்களோ அவங்கள தப்பான முறையில காமிச்சு வெளியில அனுப்புறாங்க. சௌந்தர்யாவுக்கு பிஆர் டீம் வெளியில வேலை செய்யற மாதிரி இவங்களுக்கான பிஆர் டீம் உள்ளுக்குள்ள வேலை செய்யுது. அவ்வளவுதான் மேட்டர், சரிங்களா? சோ இப்படிப்பட்ட நபர் முத்துக்குமரன் அவர்கள் மீது எவ்வளவு பொய்யான ஒரு பாசத்துல பழகிறாங்க.
மக்களை நம்ம எதிரியை கூட அவன் வீரன் தான், ஆனா கூட நண்பன் மாதிரி பழைய போட்டு குத்துறவனை குப்பையில தூக்கி போடணும். ஸோ இந்த ஜாக்லின் ஆடுற ஆட்டம் அப்படிதான். அவங்களோட அப்பா அம்மா, முத்துவோட அப்பா அம்மா வரைக்குள்ள சிரிச்சு கொண்டு நின்னது. அதுக்கப்புறம் வந்து இந்த நட்பன்ற பேர்ல கோவா கேங்கன்னு ஒன்று இருந்துச்சு, நம்ம தான் டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுது. ஜெஃப்ரியோட ஆட்டத்தை கெடுத்துச்சு. சாச்சனா மீது அபாண்டமா அந்த ஜாம்போ போட்டல் வடிவத்தில் பழிய போட்டுச்சு. அதுக்கப்புறம் மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் மூட்டி விட்டுது. அதுக்கப்புறம் இது நல்ல பேர் எடுத்தது. முத்துக்குமரன் அவர்களோட நல்ல மாதிரி பழகிச்சு. இப்ப முத்துக்குமரன் முதுல குத்துறது காத்து கொண்டிருக்கு. இப்ப மஞ்சரியோட கேமே ஸ்பாயில் பண்ணியாச்சு. இப்ப தீபக் அவர்களுடைய கேமும் வந்து நேத்து வந்து அவரை மனசளவுல வீக் ஆக்கி நிறைய விடயங்கள் வந்து பண்ணிச்சு. இந்த ஜாக்லினால கவுக்க முடியாத, வீழ்த்த முடியாத ஒரே ஒரு நபர் முத்து தான். அவரையும் முத்து குத்தோணும் அப்படி என்பதுதான் இந்த ஜாக்லினோட திட்டங்கள். இன்னைக்கு எபிசோட் முடிய கூட அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு. இந்த வீக்லயே முத்துவை பத்தி தப்பா பேசிட்டு முத்துவை தப்பா காமிக்க ட்ரை பண்ணி போட்டு நேத்து கூட ஒரு விடயம் நடந்திருக்கு, முத்துக்குமரன் தீபக் வர்சஸ் ஜாக்லின் மஞ்சரி அப்படின்னு. அதுல தேவையில்லாம முத்து அவர்களை பத்தி ஒரு நெகட்டிவ் வேலை காமிக்க ரெஜிஸ்டர் பண்ண நிறைய விடயங்கள் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்ப இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை வரப்போது இல்ல, அப்ப முத்துக்குமரன் நாமினேஷன்ல வராட்டா ஓட் வேணும் இல்ல. அப்ப முத்துவை பத்தி நல்ல மாதிரி பேசுது. முத்து ஒண்ணு நீ டைட்டில் வின் பண்ணணும், இல்ல நான் வின் பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு போடுகின்ற வேஷம். சரிங்களா? முத்து ரசிகர்களோட ஓட்டை எடுப்பதற்கு தான் இந்த அம்மா வந்து ட்ரை பண்ணுது. அதே நேரத்துல முத்து ரசிகர்கள்ட்ட இருந்து ஓட்டு எடுக்கணும், ஆனா அதே நேரத்துல அந்த முத்துக்குமரன் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அவரை எப்படியாவது ஒரு நெகட்டிவ் வேலை காமிச்சு முதுகுல குத்தி அவரை வெளியில் அனுப்பிடணும். அதற்கான வேலைகளும் பண்ணி கொண்டிருக்கு. இது முத்துக்கிட்ட எடுபடாது, முத்து செருப்படி தான் கொடுத்து அனுப்புவாரு. பட் நம்ம சொல்றோம் இல்ல, இந்த ஜாக்லின் எல்லாம் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு டாப் 3 கூட வர தகுதி இல்லாத ஒரு ஆள். என்ன அங்க ஆட்கள் கம்மியா இருக்கிறபடியா முத்துக்குமரன் வர்சஸ் தீபக் ஃபினாலே தரமா இருக்கும். தீபக் நல்ல மனிதர், முத்துக்குமரன் வின்னர், தீபக் ரன்னர். சரியா? அதுல எந்த விதமான வேற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனா முத்துக்கு பக்கத்துல இந்த ஜாக்லின் நிற்கிறது எனக்கு ஒரு அசிங்கமா கிடக்கு. அந்த மேடைக்கு அசிங்கமா இருக்கும் அப்படி என்பது என்னுடைய இது. எந்த விதமான நல்ல கேமும் இந்த அம்மா ஆடல. இந்த ஜாக்லின் ஆடினது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உதவாத ஒரு குப்பை கேம். அந்த குப்பை கேம் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல தேவையில்லை, அதை என்கரேஜும் பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ மாயாவுக்கும் மாயா போன வாட்டி ஆடின ஆட்டத்துக்கும் முதுல குத்தி பிரதீப வழியில் அனுப்பினதுக்கும் இப்போ ஜாக்லின் ஆடுகின்ற ஆட்டத்துக்கும் என்ன பேர்? சாச்சனாவை அபாண்டமா பழிய போட்டு வழியில் அனுப்பினது, ஜெஃப்ரி அவர்களுடைய மனசை குழப்பினது, தீபக் அவர்களுடைய மனசை இப்ப குழப்பி கொண்டிருக்கிறது. இப்படியான வன்மங்களை பண்ற இந்த ஜாக்லின் 3 மாயாக்கு ஈக்குவல் அப்படி என்பதான் என்னுடைய கருத்து. சரிங்களா? சோ தயவு செய்து இந்த வாரம் முத்துக்குமரன் அவர்கள் நாமினேஷன்ல இல்ல, இந்த ஜாக்லின் இருக்கு, மஞ்சரி இருக்கு. உங்களுடைய ஓட்டை யாருக்கும் போடாதீங்க. முத்துக்குமரன் ரசிகர்கள் அந்த ஓட்டிங் பக்கமே போகாதீங்க. சரிங்களா? அடுத்த வீக் முத்து நாமினேஷன் வந்தா முத்துக்கு போடுங்க, இல்லாட்டா ஃபினாலே வீக் டைரக்டா முத்துக்கு மட்டும் உங்களுடைய ஓட்டை போட்டு முத்துவை வெற்றி பெற வைப்போம். சரிங்களா? வேற எல்லாமே குப்பைங்க தான் இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறது இல்லை. சரிங்களா? அதுல முக்கியமா இந்த ஜாக்லின் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரியதொரு விச ஃபேக்டரி. நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. நன்றி.